உண்மையான விவசாய நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னையில் வந்து உரம் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தென்னை பகுதி பகுதியாக பார்க்குறோம். இது 3ஆம் பகுதி, பகுதி 3 ஓகேங்களா. முதல்ல வந்து விதை எப்படி தென்னையில் வந்து என்ன ரகம் செலக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து ரகம் முதல்ல பார்த்தோம். அடுத்து தென்னங்கன்று எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து உரம் என்னன்றதை பார்க்க போகிறோம், உரம் மேலாண்மை. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா. நிறையா விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டனை, பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு நிறையா இன்னும் வீடியோ போடுறதுக்கு உத்வேகமாகவும், மேலும் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை இதில் கேட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பழசில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து ரகம் வாங்கியாச்சு, கன்று வாங்கியாச்சு. இப்போ கன்று நட்ட வரைக்கும் பார்த்துட்டோம். கன்றை நட்டாச்சு. ஓகேங்களா. எப்படி நடணும், எவ்வளோ குழி எடுக்கணும், கண்ணுக்குள்ளே என்னென்ன போகணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல உள்ள வீடியோவை பார்த்துட்டோம். கன்று நட்டாச்சு, இப்போ வளர்ந்து வந்துருச்சு. இதில் வந்து சில சந்தேகங்கள் வருது. சில பேர் வந்து 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு வந்து தென்னங்கன்று வளரவே இல்லை, இன்னும் குட்டையாக தான் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. 6 மாதத்தில் வந்து தென்னங்கன்று கட்டாயம் வளர்ந்துருக்கணும். அப்படி வளரவில்லை அப்படின்னா தப்பு வந்து நம்ம மேலே தான். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, கரெக்டாக 3க்கு 3 நம்ம அடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குழி எடுத்துருக்க மாட்டோம். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி நடவு செய்யணும்னு செஞ்சுருந்தோமோ அதைப்படி நடவு பண்ணியிருக்க மாட்டோம். 3வது உள்ளே என்னென்ன போடணும்னு சொல்லியிருந்தோம். மணல் எங்கே போடணும், அப்புறம் செம்மண் கலவை மேலே. இந்த முறைகளை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு 6 மாதத்தில் வந்து தென்னங்கன்று வந்து நல்லா வந்திருக்காது, ரொம்ப ஈக்கியாக வந்திருக்காது. நீங்கள் சரியான முறைகளை கையாண்டு கரெக்டாக தண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக 6ஆம் மாதத்தில் வந்து உங்களுக்கு ஈக்கி அடிச்சிருக்கும். ஈக்கி அடிக்குன்னா சின்னதாக வந்து பாக்கு மட்டை மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு வந்து தென்னையிலேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா. அது வந்து ரொம்ப 6 மாதத்தில் வந்து கட்டாயமாக விட்டுணுங்க. அதான் சரியான அது மட்டை. 1.5 வருஷத்தில் வந்து தண்டு வெளியில் வந்துடும். 1.5 வருடத்தில் வந்து தண்டு வந்து வெளியில் வந்துடும். தண்டு வெளியில் வந்துன்னா தண்டு வரும்போதே வந்து நீங்கள் சரியாக பராமரிப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து கிரித்தாக வரும். ஓகேங்களா. இல்லைன்னா குச்சி மாதிரி வரும், பாக்கு மரம் மாதிரி வரும். இப்படி எவ்வளோ அளவுக்கு வந்து தண்டு கீழே வந்து பருமனாக வருதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பருமனாக வந்தால் தான் உங்களுக்கு வேர் வந்து நல்லா ஓடும். தென்னை மரத்தில் வந்து சல்லி வேர் உங்களுக்கு தெரியும், 4000 வேர் கிட்ட ஒரு மரத்தில் இருக்குங்க. 4000 வேர் உங்களுக்கு பிடிக்கணும்னா அதுக்கு தகுந்த பருமன் வந்து மரம் இருக்கணும். அப்போ நல்ல பருமனாக இருந்தால் தான் வேர் வந்து அதிகமாக வரும். ஈக்கி மாதிரி இருந்துச்சு எவ்வளோ வரும், ஒரு 100 வேர் தான் வரும். ஸோ நம்ம மரத்தை வந்து நம்ம எப்படி முதல்ல கொண்டு வர்றோம், ஏன்னா இது 80லேருந்து 90 வருஷம் வரக்கூடிய மரங்க. அப்போ வந்து நம்ம மரத்தை வந்து முதல்ல இருந்து எப்படி கொண்டு வர்றன்றதை பொறுத்து தான் வந்து அது நீண்ட நாளுக்கு வந்து நன்றாக இருக்கும். அப்போ வந்து ஆரோக்கியமாக தண்டு இருக்கணும்னா நல்லா தண்டு வந்து பெருத்து இருக்கணும். ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்டு பெருத்து இருக்கணும்னா நம்ம முதல் வீடியோவில் சொன்னக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் கையாண்டிருந்தீங்கன்னா நல்லா தண்டு பெருத்து வரும், நல்லா வேர் நல்லா ஓடி வரும். வேர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போடக்கூடிய உரங்களை எல்லாம் வேர் வந்து எடுத்து பயிருக்கு கொடுக்கும். அதனால் பயிர் நல்லா வளரும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து என்ன உரம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 1 வருஷத்துக்கு வந்து இயற்கை உரம் தான் கொடுக்கணும். எந்த விதமான செயற்கை உரமும் கொடுக்கக்கூடாது. இயற்கை உரம் தான் கொடுக்கணும். செயற்கை உரம் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இயற்கை உரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழு உரம் கொடுக்கலாம், மக்கிய தொழு உரம் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாங்க. இதுக்கெலாம் அளவே கிடையாது, நல்லா டம்ப் பண்ணலாம். அப்புறம் வந்து எரு போடலாம், மண்புழு உரம் போடலாம், மாட்டுச்சாணம் மக்க வச்சு போடலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மக்கிய உரங்களை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ கொடுக்க அதில் இருந்து வந்து நீங்கள் எப்படின்னா அந்த 1/2 அடி ஆழத்தில் எடுத்து கொடுக்கும்போது இந்த வேர் வந்து இப்படி படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேர் இங்கே இருக்கும், இப்போ 3 அடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் உரத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்ச இந்த இடத்துல இருந்த உரத்தை வந்து வேர் வந்து அப்படியே உறிஞ்சுங்க. வேர் அப்படியே உறிஞ்சும். ஓகேங்களா. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நீங்கள் குழி தோண்டும் போதே உங்களுக்கு கேக்கு மாதிரி வந்திருக்கும். நீங்கள் போடக்கூடிய உரங்கள்லாம் அப்படியே கரைஞ்சி போகிறத வந்து நீங்கள் நன்றாக வேரை தோண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போ வந்து நம்ம மக்கிய தொழு உரம் வந்து எவ்வளோ வேணால் 1 வருஷத்துக்கு கொடுக்கலாம். அந்தளவு கொடுக்க உங்களுக்கு செடி எடுத்து வந்து நல்லா வந்து வளருங்க. இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வைக்கக்கூடிய 3க்கு 3 வந்து குழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 3க்கு 3 அடி குழி எடுத்து வைக்கலை அப்படின்னா, நம்ம மண் கொஞ்சம் கொடுக்கல அப்படின்னா அந்த பயிர் இறுக்கம் கொடுக்காது. ஏன்னா ஏன் மண்ணிலேயே நான் போட்டுக்கலாம், ஏன் வெளியிலேருந்து மண் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ 3க்கு 3 அடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டிங்க வச்சுங்களேன்.
இங்கிட்டு 1 அடி இருக்கும், இங்கிட்டு 1 அடி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வேர் வளர்ந்து போகும், இப்படி வளரும் இல்லையா? இப்போது நம்மளோட மண் செம்மண்ணோ ஏதோ போட்டிங்கன்னா அந்த மண் ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ வேர் வளர்ச்சிக்கு வந்து தடைபடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மணல், செம்மண், அப்புறம் வந்து இது தொழு உரம் இதெல்லாம் கலந்து போடும்போது இங்கே வந்து மண் வந்து பொழுன்னு இருக்கும். அப்போ வேர் வந்து ஈஸியாக ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். 1 அடி வேர் வளர்ந்துடும். இப்போ 1 அடி கடத்து இந்த சுவருக்கு போகும்போது இங்கே கடுமையான சுவர் இருக்கும். அப்போ வந்து இது நல்லா வளர்ந்து வந்தனால ஈஸியாக உள்ளே போய் நம்ம மண்ணிலையும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதலையே நீங்கள் செம்மண்ணை கொடுத்துட்டிங்கன்னா வேர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் வந்து தென்னை மரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக 3 அடிக்கு 3 அடி எடுக்கணும். மரத்தில் வந்து தொழு உரம் போடணும், மணல் கலந்து போடணும், செம்மண்ணை கலந்து போட சொல்கிறது வந்து அதுக்கு தான். அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம செடி வளராதுங்க. ஏன்னா வேர் வளர்ச்சி இருந்தால் தானே செடி வளரும். வேரே இங்கே வளர்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், உணவு கிடைக்காம கஷ்டப்படும், அப்போ தொழு உரம் இல்லாமல் கஷ்டப்படும். அப்புறம் எப்படி உங்களுக்கு 1 வருஷத்தில் வந்து கன்று வளரும்? அதனால தான் நிறைய பேர் கன்று வச்சுட்டேன் வளர மாட்டேங்குன்னு வச்ச பிறகு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வழிமுறைகள்லாம் கையாண்டால் தான் நல்லா வந்து வருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 1 வருஷம் கழித்து வந்து நம்ம தண்ணீர் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 80 லிட்டருங்க. 80 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு கட்டாயம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களையெல்லாம் எடுத்து வந்து செடி வளருங்க. இப்போ ட்ரிப்பு போட்டிங்கன்னா 2 மணி நேரம் ட்ரிப்பை ஓட்டுனீங்கன்னா ஒரு 80 லிட்டர் தண்ணி வந்துடும். இப்போ டேப் போட்டிங்கன்னா 60 mm டேப் போட்டிங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு 80 லிட்டர் தண்ணி வந்துடும். உங்களுக்குள்ள வெஞ்சூரியை வச்சுட்டு ட்ரிப்பாக என்னென்னு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 80லேருந்து 100 லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ உரம் வைக்கணும் அப்படின்னா நான் ஒரு உரம் அளவு சொல்கிறேன். அது வந்து 5ஆவது வருஷத்துல இருந்த அளவு. 2ஆவது வருஷத்தில் என்ன உரம் வைக்கணும்னா 2, 3, 4, 5. 5ஆவது வருஷத்துல தான் வந்து முழு டோஸ் கொடுக்கணுங்க உரம். ஓகேங்களா? 2ஆவது வருஷத்தில் வந்து நான் கீழேருந்து மேலே போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முழு டோஸுங்கிறது எவ்வளவு? 5ஆவது வருஷத்தில் வந்து முழு உரம் கொடுக்கணும். முழு உரம்னா ஒரு வளர்ந்த தென்னை மரத்திற்கு அடல்ட்னு சொல்லுவாங்கள்ல, தேவைப்படக்கூடிய உரங்கள் என்ன? 1.3 கிலோ யூரியா, NPK யூரியா. ஓகேங்களா? அடுத்து 2ஆவது சொல்கிறது 2 கிலோ SSP சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். 3ஆவது சொல்கிறது 3.5 கிலோ MOP மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். இதோட வந்து நீங்கள் வந்து தொழு உரம் வந்து ஒரு 50 கிலோ வந்து தொழு உரம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம். இது வந்து ஒரு வளர்ந்த மரத்துக்கு உள்ளது. ஓகேங்களா? இப்போ வந்து 2ஆவது வருஷத்தில் என்ன, மொதல் வருஷம் வரைக்கும் நமக்கு தேவையில்லை. மொதல் வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ஆர்கானிக் தான் பண்ண போகிறோம். 2ஆவது வருஷம் என்னென்னா கால் டோஸ்னு வச்சுக்கோங்களேன். இது கால், முழு அளவில் கால். அப்போ 1.3 இதில் வந்து டிவைடட் பை கால் போட்டோம்னா 250 போட்டோம்னா 320 கிராம் யூரியா போதும். இதில் அதுக்கடுத்து 2 கிலோ சொன்ன பார்த்தீங்களா, 2 கிலோவில் வந்து கால் பங்கு எவ்வளவு? 500 கிராம் வந்து SSP சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் போட்டோம். 3 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸில் கால் பங்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 875 கிராம் MOP. இப்போ 800 கிராமோ 850 கிராமோ அப்படி நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாங்க, ஒரு மரத்துக்கு தேவை. ஓகேங்களா? அப்போ அது வந்து 2ஆவது வருஷத்துக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வருடம் முழுமைக்கு சொல்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் வச்சிங்கன்னா இதை பகுதியாக பிரிச்சுக்கலாம். பாதியாக பிரிச்சுட்டு 320னா 160 கிராம் மொதல் 6 மாதமும், 2ஆவது 160 கிராம் அடுத்த 6 மாதம் வைக்கலாம். மொதல் 6 மாதம்னா ஜூன் மாதம் வைக்கணும். அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வைக்கணும். அதாவது தென்மேற்கு பருவமழைக்கு முன்பும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பும் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து உரத்தை எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இது நம்ம சொல்கிறது வந்து ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு தேவையான அளவு, கால் பங்கு முழுல. அடுத்து 3ஆவது வருஷத்துக்கு வந்து அரை பங்கு. அப்போ 1.5 கிலோவில் வந்து அரை பங்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 650 கிராம் ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு. SSP வந்து ஒரு 1000 கிராம் ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு. மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து 1750 கிராம். இது வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்திற்கு. இது 2 தடவை வைக்கும்போது இதை பகுதியாக வைக்கணும். அப்போ 4ஆவது வருஷம் வந்து 3/4 பங்கு. இதில் வந்து 3/4 பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 975 கிராம், 1 கிலோன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 1500 கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 1.5 கிலோ. மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து 2650 அப்ராக்சிமேட்டாக 2.5 கிலோ. இது வந்து 4ஆவது வருஷத்தில் 3/4 பங்கு. 5ஆவது வருஷத்தில் வந்து முழு பங்கு வைக்கிறணுங்க. 5ஆவது வருஷம் 6ஆவது வருஷம் எல்லாமே வந்து இந்த முழு பங்கு வந்து நீங்கள் 2 தடவை பிரித்து வைக்கணும். இப்படி உரம் வச்சிங்கன்னா தென்னை மரம் வந்து நல்லா காய்க்கும். 200லேருந்து 300 வரை காய்க்கும்.
இது வந்து பேரூட்ட சத்துக்கள். இதோட சேர்த்து நுண்ணூட்ட சத்துக்கள் எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன் வந்து போராக்ஸ் ஒரு 50 கிராமு, ஜிப்சம் 1 கிலோ, மெக்னீசியம் சல்பேட்டு ஒரு 500 கிராம். இதை வந்து நுண்ணூட்ட சத்தாக வந்து சேர்த்து நம்ம வைக்கும்போது இந்த ஒல்லிக்காய், தேரைக்காய், குரும்பு உதிர்றது இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இந்த முறையை வந்து நீங்கள் கையாடணும். முதல்ல வச்சதுலேருந்து என்னென்ன பகுதி பண்ணணும், தண்ணி எவ்வளோ கொடுக்கணும், உரங்கள் எவ்வளோ கொடுக்கணும், மக்கிய தொழு உரம் எவ்வளோ கொடுக்கணும், 5 வருஷத்துலேருந்து எப்படி நம்ம காயை பாதுகாக்கணும், நுண்ணூட்ட உரங்கள் என்ன கொடுக்கணும், அதெல்லாம் முக்கியங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து தென்னையில் அதிக மகசூல் இருக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் தேவை என்றால் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். 944 33 494. இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி விவசாய நண்பர்களே.